வாழ்க்கையின் நோக்கம் 99% பேர் அறியாத உண்மை. நாம ஏன் வாழுறோம்? வாழ்க்கைக்கு உண்மையான அர்த்தத்தை கொடுக்கிறது எது? இந்த கேள்விகள் பல காலமா மனித இனத்தை யோசிக்க வைக்குது. நாம வெற்றிக்கு பின்னாடி ஓடுறோம், சந்தோஷத்தை துரத்துறோம், நம்ம நாட்களை குறிக்கோள்களால் நிரப்புறோம். ஆனாலும் மனசுக்குள்ள ஒரு அமைதியான குரல் கேட்டுக்கிட்டே இருக்கு. இவ்வளவுதானா வாழ்க்கை? நாம எல்லாருமே இத ஒரு கட்டத்துல உணர்ந்திருப்போம். ரொம்ப நாளா ஆசைப்பட்ட ஒரு இலக்கை அடைஞ்சதுக்கு அப்புறமோ இல்ல ஒரு சந்தோஷமான விஷயத்தை அனுபவிச்சதுக்கு அப்புறமோ மனசுக்குள்ள ஒரு சின்ன வெற்றிடம் மெதுவா திரும்பி வரும். அடுத்த ப்ரொமோஷன், அடுத்த வெக்கேஷன், அடுத்த த்ரில்லை விட வாழ்க்கையில இன்னும் ஆழமான ஒண்ணு இருக்கணும்னு ஒரு உறுத்தலான உணர்வு வந்துகிட்டே இருக்கும். வாழ்க்கையில எல்லாமே கிடைச்சிருச்சுன்னு சொல்லப்படுறவங்களோட கதைகளை பாருங்க. ஹாலிவுட் நடிகர் ஜிம் கேரி புகழோட உச்சியில இருந்தப்போ சொன்னாரு, எல்லாருக்கும் அவங்க கனவு கண்ட பணம், புகழ் எல்லாமே கிடைக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அப்போதான் அது வாழ்க்கையோட பதில் இல்லைங்கிறத அவங்க புரிஞ்சுக்குவாங்க. இது ஒரு ஆழமான வார்த்தை. நாம நினைக்கிற வெற்றி, சந்தோஷம் இது எதுவுமே வாழ்க்கையோட இறுதி நோக்கம் இல்ல. அப்போ பணமோ புகழோ இன்பமோ பதில் இல்லைனா எதுதான் பதில்? இதை கண்டுபிடிக்க நாம 2 விஷயங்களை ஆழமா புரிஞ்சுக்கணும். ஒன்னு, நமக்கு வேணுங்கிறது கிடைச்ச பிறகும் ஏன் நாம திருப்தி இல்லாம இருக்கோன்னு ஆராயணும். ரெண்டாவது, 2500 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிக் கொடுக்கப்பட்ட ஒரு ஆழமான உண்மையை தெரிஞ்சுக்கணும். அது வாழ்க்கையோட நோக்கத்தையே மாத்தி பார்க்கும். இந்த பயணத்துல நாம மேலோட்டமா நவீன உளவியலையும் நிஜ வாழ்க்கை கதைகளையும் பார்ப்போம். அதுக்கப்புறம் ஆழமா இறங்கி புத்தர் சொன்ன ஒரு பண்டைய ஞானத்தை பார்ப்போம். புத்தர் என்ன உணர்ந்தாருன்னா, வாழ்க்கையோட இறுதி நோக்கம் நாம நினைக்கிற சந்தோஷம் இல்ல, அது துன்பத்திலிருந்து விடுதலை பெறுவதுதான்னு சொன்னாரு. இது ஒரு மத பிரசங்கமோ இல்ல நியூ ஏஜ் பேச்சோ கிடையாது. இது மனித நிலையை பற்றிய ஒரு அமைதியான, சிந்தனை மிக்க ஆய்வு. இது உளவியல், தத்துவம் மற்றும் பாலி மொழியிலுள்ள தேரவாத புத்த மதத்தின் ஞானம் எல்லாத்தையும் இணைக்குது. இது முடியும் போது நீங்க சந்தோஷத்தை தேடுற உங்க பயணத்தையே ஒரு புது கண்ணோட்டத்துல பார்க்கலாம். வாழ்றதுக்கு ஒரு ஆழமான நோக்கத்தையும் கண்டுபிடிக்கலாம். இப்போதைய தவறான புரிதல். இப்போதைய சமுதாயம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, வாழ்க்கையோட நோக்கமே சந்தோஷமா இருக்கிறதுன்னு சொல்லுது. சின்ன வயசுல இருந்தே நமக்கு குறிக்கோள்களை வைக்க கத்துக் கொடுக்கறாங்க. நல்ல மார்க் வாங்கு, நல்ல சம்பளத்துல வேலைக்கு போ, காதலி, வீடு வாங்கு, சூப்பரான அனுபவங்களை பெறு. இந்த எல்லா குறிக்கோள்களுக்கும் அடியில இருக்கிற ஒரே எண்ணம், இதையெல்லாம் அடைஞ்சா நாம சந்தோஷமா நிறைவா இருக்கலாங்கிறது தான். ஆனா முரண்பாடான விஷயம் என்னன்னா, இப்படி சந்தோஷத்தை மட்டுமே குறிக்கோளா வச்சு ஓடுறது பல நேரங்கள்ல மக்களை இன்னும் சோகமாக்குது. உளவியலாளர்கள் இதை சந்தோஷத்தின் முரண்பாடுன்னு சொல்றாங்க, ஹாப்பினஸ் பாரடாக்ஸ்னு சொல்றாங்க. ஐரிஸ் மாஸ் தலைமையிலான ஆய்வுகள்ல ஒருத்தர் எவ்வளவு அதிகமா சந்தோஷத்தை தேடி போறாங்களோ அவ்வளவு அதிகமா அவங்க தனிமையாவும் சந்தோஷம் இல்லாமலும் உணர்றாங்களாம். அதாவது, நான் ஹாப்பியா இருக்கணும்னு நீங்க ரொம்ப முயற்சி செஞ்சீங்கன்னா அதுவே உங்களுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்து உங்களை சோகமாக்கிடும். ஒரு பர்த்டே பார்ட்டியை பெர்ஃபெக்ட்டா கொண்டாடணும்னு நாம ரொம்ப மெனக்கிடும் போது கடைசியில டென்ஷன் ஆகி ஏமாந்து போற மாதிரி தான் இது. நாம சந்தோஷத்தை ஒரு குறிக்கோளா நினைக்கும் போது அது எப்பவும் தள்ளி போற ஒரு இலக்கா மாறிடுது. ஒரு நல்ல வேலை கிடைச்சா கொஞ்ச நாள்ல அடுத்த ப்ரொமோஷனுக்கு ஏங்க ஆரம்பிச்சிடுவோம். ஒரு புது போன் வாங்கினா அடுத்த மாடல் வர்ற வரைக்கும் தான் அந்த சந்தோஷம் இருக்கும். சோஷியல் மீடியாவுல பார்த்தா எல்லாரும் எப்பவுமே ஜாலியா வெக்கேஷன்ல இருக்கிற மாதிரி தான் போட்டோ போடுவாங்க. மத்தவங்களோட கஷ்டமோ சந்தேகமோ நமக்கு தெரியாது. இத பார்த்துட்டு நம்ம வாழ்க்கையில வர்ற சாதாரண ஏற்றத்தாழ்வுகளை கூட பெருசா நினைச்சு, நான் மட்டும் ஏன் எல்லாரையும் மாதிரி சந்தோஷமா இல்லைன்னு ஒரு சின்ன அதிருப்தி மனசுக்குள்ள வந்துடும். இன்னொரு நவீன கட்டுக்கதை என்னன்னா, வெற்றி தான் நிறைவை தரும்னு நாம நம்புறது. ஹார்வர்ட் உளவியலாளர் டான் கில்பர்ட் செஞ்ச ஆய்வுல, ஒரு பெரிய ப்ரொமோஷன் கிடைச்சாலும் லாட்டரி அடிச்சாலும் அந்த சந்தோஷம் கொஞ்ச நாளைக்கு தான் இருக்குமா. நாம அந்த புது சூழ்நிலைக்கு சீக்கிரமே பழகிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம மனசு பழைய நிலைமைக்கே திரும்பிடும். இது ஒரு ட்ரெட்மில்ல ஓடுற மாதிரி. ஓடிக்கிட்டே இருப்போம், ஆனா அதே இடத்துல தான் இருப்போம். அது மட்டும் இல்லாம, நான் ஜெயிக்கணும், நான் சந்தோஷமா இருக்கணும்னு சுயநலமா யோசிக்கும்போது நாம மத்தவங்களோட நல்ல உறவுகளையும் மத்தவங்களுக்கு உதவி செய்யறதையும் மறந்துடுறோம். ஆனா உண்மை என்னன்னா, உண்மையான மன நிம்மதி மத்தவங்க மேல கருணை காட்டுறதுலயும் ஒரு குழுவா சேர்ந்து வாழ்றதுலயும் தான் இருக்கு. சுருக்கமா சொன்னா, நாம வேலை, பணம், ஓய்வு மாதிரியான சாதனங்களை வாழ்க்கையோட இறுதி நோக்கமா தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். உச்சியில் இருந்தவர்களின் உண்மையான உணர்வுகள். கொஞ்சம் கூட பணம், புகழ், வெற்றி இருந்தா நாம நிம்மதியா இருந்துருவோன்னு நாம அடிக்கடி கற்பனை செஞ்சு பாப்போம். ஆனா நாம கனவு காண்ற எல்லாத்தையும் அடைஞ்சவங்க கடைசியிலையும் திருப்தி இல்லாம இருந்திருக்காங்க. அவங்களோட அனுபவங்கள் ஒரு உண்மைய புரிய வைக்குது. வெளியில கிடைக்கிற வெற்றி மனசுக்குள்ள இருக்கிற வெற்றிடத்தை நிரப்பாது. சர் ஐசாக் நியூட்டன்
அறிவியல்ல புரட்சி செஞ்ச நியூட்டன் அவரோட கடைசி காலத்துல தன்னை ஒரு கடற்கரையில விளையாடுற குழந்தைக்கு ஒப்பிட்டுக்கிட்டாரு. நான் சில அழகான சிப்பிகளை சேகரிச்சு வச்சிருக்கேன், ஆனா என் முன்னாடி உண்மைகளை கொண்ட ஒரு பெரிய சமுத்திரம் கண்டுபிடிக்கப்படாமலேயே கிடக்குதுன்னு சொன்னாரு. லியோனார்டோ டாவின்சி, உலகமே மேதையா கொண்டாடுற டாவின்சி, அவரோட மரணப்படுக்கையில இப்படி சொன்னாராம்: நான் கடவுளுக்கும் மனித இனத்துக்கும் துரோகம் செஞ்சுட்டேன், ஏன்னா என் வேலைகள் இருக்க வேண்டிய தரத்துக்கு வரல. மோனாலிசாவை வரைஞ்ச ஒரு மனுஷன் இப்படி உணர்ந்திருக்காருன்னு பாருங்க. ஸ்டீவ் ஜாப்ஸ், ஆப்பிள் கம்பெனியோட நிறுவனர், அவர் இறக்குறதுக்கு முன்னாடி ரொம்ப வருத்தப்பட்டாராம். வேலை பிசினஸ்னு ஓடி என் குடும்பத்தை நான் சரியா கவனிக்கல. இப்போ சம்பாதிச்ச கோடிக்கணக்கான பணம் எல்லாம் என் கூட வரப்போறதில்ல, உறவுகள் தான் முக்கியம்னு இப்போ புரியுதுன்னு சொன்னாராம். மைக்கேல் ஜாக்சன், கிங் ஆஃப் பாப்னு கொண்டாடப்பட்டவர், அவர் ஒரு பேட்டியில சொன்னாரு, எனக்கு எதுலயுமே திருப்தி வந்ததில்ல. ஒரு பாட்டு பண்ணா அடுத்தது இதை விட பெஸ்டா இருக்கணும்னு தோணிக்கிட்டே இருக்கும். இதுல இருந்து என்ன தெரியுது? வெளியில இருந்து வர்ற பணம், புகழ், வெற்றி எதுவுமே நம்ம மனசுக்குள்ள இருக்கிற ஆசை, பயம், வெறுமை போன்ற பிரச்சனைகளை தீர்க்காது. நாம சந்தோஷத்தோட சின்னங்களை துரத்துறோம், ஆனா நாம உண்மையா தேடுறது நிலையான மன நிம்மதிய. ஆசையின் உண்மையான செயல்பாடு. நாம துரத்துற விஷயங்களை துரத்துறோம். மேலோட்டமா பார்த்தா நாம சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறோம், ஆனா இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்த்தா ஒரு உண்மை புரியும். நாம சந்தோஷத்தை தேடுறதை விட கஷ்டத்திலிருந்து தப்பிக்கத்தான் அதிகமா முயற்சி செய்றோம். புத்தர் இத சல்லத்த சுத்தம், தி ஆரோங்கிற ஒரு போதனையில அழகா விளக்குறாரு. ஒரு சாதாரண மனுஷனுக்கு வலி, மன அழுத்தம், சலிப்பு, தனிமை மாதிரி ஏதாவது ஒரு கஷ்டம் வந்தா அதை மறக்கிறதுக்கு உடனே ஒரு சின்ன இன்பத்தை தேடி போவான். வேலை டென்ஷனா இருந்தா சரக்கடிக்கிறது இல்ல டிவி பாக்குறது, தனிமையா உணர்ந்தா சோஷியல் மீடியாவை நோண்டுறது. இந்த இன்பம் அந்த கஷ்டத்தை கொஞ்ச நேரத்துக்கு மறக்கடிக்கும், அவ்வளவுதான். இத நவீன உளவியலும் ஒத்துக்கொள்ளுது. போதை பழக்கத்துக்கு அடிமையானவங்க ஒரு கட்டத்துக்கு மேல சந்தோஷத்துக்காக போதைய பயன்படுத்துறது இல்லையா, அந்த போதை இல்லாதப்போ வர கஷ்டத்திலிருந்து தப்பிக்கத்தான் பயன்படுத்துறாங்களாம். புத்த மதத்துல சொல்ற ஒரு ஓமை இது. அரிப்பும் சொரிஞ்சிக்கிறதும். உடம்புல அரிச்சா சொரிஞ்சா சுகமா இருக்கும், ஆனா அந்த சுகம்ங்கிறது அரிப்புங்கிற ஒரு கஷ்டத்தோட தற்காலிக நிவாரணம் தான். அரிக்கவே இல்லனா சும்மா சொரிஞ்சா வலிக்கும். அது மாதிரிதான் நம்மளோட பண சந்தோஷங்கள் ஒரு கஷ்டத்தோட நிவாரணமா தான் இருக்கு. இன்னொரு உதாரணம், பசியும் சாப்பாடும். நாள் முழுக்க சாப்பிடாம பசியில துன்பம் இருக்கீங்க, அப்போ ஒரு பீட்சா சாப்பிடுறீங்க. வாய் சொர்க்கமா இருக்கும், அது ஒரு பெரிய சந்தோஷம். ஆனா வயிறு நிறைஞ்சதுக்கு அப்புறமும் நீங்க சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா என்ன ஆகும்? அதே பீட்சா உங்களுக்கு துன்பத்தை கொடுக்கும். நம்ம வாழ்க்கையில வர்ற எல்லா இன்பங்களும் இப்படிதான். அது ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில தான் இன்பமா இருக்கும். சூழ்நிலை மாறினா அதுவே துன்பமா மாறிடும். ஆசையோட செயல்பாடு ஒரு ட்ரெட்மில் மாதிரி. நாம ஓடிக்கிட்டே இருக்கோம், ஆனா அதே இடத்துல தான் இருக்கும். அப்போ இதுக்கு மாற்று என்ன? நாம இன்பத்தை துரத்தி துன்பத்திலிருந்து ஓடுறதுக்கு பதிலா திரும்பி நின்னு துன்பத்தோட மூல காரணத்தையே வேரோடு பிடுங்கி எரிஞ்சா என்ன? இதத்தான் 2500 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இளவரசர் செஞ்சாரு. புத்தரின் ஞானம். சித்தார்த்த கௌதமர் பின்னால புத்தர்னு அழைக்கப்பட்டவர் ஒரு ராஜகுமாரனா எல்லா சுகபோகங்களோடும் வளர்ந்தாரு. ஆனா ஒரு வயசானவரையும் ஒரு நோயாளியையும் ஒரு இறந்த உடலையும் பார்த்தப்போ அவருக்கு வாழ்க்கையோட நிலையற்ற தன்மை புரிஞ்சது. வாழ்க்கைனா இவ்வளவுதானா, இதுல நிரந்தரமான நிம்மதியே இல்லையான்னு உண்மையை தேடி அரண்மனையை விட்டு வெளியேறினார். புத்தரின் ஞானம். சித்தார்த்த கௌதமர் பின்னால புத்தர்னு அழைக்கப்பட்டவர் ஒரு ராஜகுமாரனா எல்லா சுகபோகங்களோடும் வளர்ந்தாரு. ஆனா ஒரு வயசானவரையும் ஒரு நோயாளியையும் ஒரு இறந்த உடலையும் பார்த்தப்போ அவருக்கு வாழ்க்கையோட நிலையற்ற தன்மை புரிஞ்சது. வாழ்க்கைனா இவ்வளவுதானா, இதுல நிரந்தரமான நிம்மதியே இல்லையான்னு உண்மையை தேடி அரண்மனையை விட்டு வெளியேறினார். பல வருஷங்களுக்கு பிறகு அவர் போதி மரத்துக்கு அடியில ஞானம் அடைஞ்சாரு. அவர் கண்டுபிடிச்சதுதான் 4 பேருண்மைகள், தி 4 நோபல் ட்ரூத்ஸ். இது ஒரு டாக்டர் நோயை கண்டுபிடிச்சு மருந்து கொடுக்கற மாதிரி. துன்பம் உள்ளது, துக்கா. வாழ்க்கையில நாம நினைக்கிற மாதிரி சோகம், வலி மட்டும் துன்பம் இல்ல. சந்தோஷமான தருணங்கள் கூட நிலையானது இல்லங்கிற உண்மையும் ஒரு வகையான துன்பம்தான். எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கு, இதுதான் துக்கம். துன்பத்துக்கு ஒரு காரணம் உள்ளது. இந்த துன்பத்துக்கு முக்கிய காரணம் தன்ஹா, அதாவது அடங்காத ஆசை, பற்று. இது இப்படிதான் இருக்கணும், அது அப்படி இருக்கக்கூடாது நாம பிடிவாதமா இருக்கிறது தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். துன்பத்தை ஒழிக்க முடியும். அந்த ஆசையையும் அறியாமையையும் நம்ம மனசிலிருந்து நீக்கிட்டா துன்பத்தை முழுசா ஒழிக்க முடியும். அந்த நிலைதான் நிர்வாணா. இது மனசுல இருக்கிற பேராசை, கோபம், அறியாமைங்கிற நெருப்பை அணைக்கிறது மாதிரி.
அது ஒரு அசைக்க முடியாத முழுமையான அமைதி. துன்பத்தை ஒழிக்க ஒரு வழி உள்ளது. அந்த நிலையை அடைய ஒரு தெளிவான பாதை இருக்கு. அதுதான் உன்னதமான எண்வகை பாதை, தி நோபல் எய்ட்ஃபோல்ட் பாத். இது வாழ்க்கையோட எல்லா அம்சங்களையும் உள்ளடக்கிய ஒரு வழிகாட்டி. சுருக்கமா புத்தர் என்ன சொன்னாருன்னா, நான் ஒண்ணு தான் சொல்லிக் கொடுக்கறேன்: துன்பம் மற்றும் துன்பத்திலிருந்து விடுதலை. சந்தோஷம் நாட் ஈக்குவல் டு துன்பத்திலிருந்து விடுதலை. சந்தோஷம்ங்கிறது ஒரு தற்காலிகமான உணர்ச்சி, ஆனா துன்பத்திலிருந்து விடுதலைங்கிறது ஒரு நிலையான மனநிலை. உளவியலாளர்கள் சொல்றாங்க, நான் சந்தோஷமா இருக்கணும்னு ஒருத்தர் ரொம்ப ஆசைப்பட்டா அவங்க இன்னும் கவலையாதான் ஆகுறாங்களாம். வலிங்கிறது வாழ்க்கையில தவிர்க்க முடியாதது. உடல்நலக் குறைவு, இழப்பு எல்லாம் வரும். ஆனா அந்த வலியால நாம படுற அவஸ்தை, சஃபரிங் நம்ம கையில தான் இருக்கு. அத நம்மால குறைக்க முடியும், ஏன் முழுமையா நீக்க கூட முடியும். சந்தோஷம்ங்கிறது ஒரு கோடை காலத்துல வர்ற இதவான காத்து மாதிரி. ஆனா துன்பத்திலிருந்து விடுதலைங்கிறது வானம் மாதிரி. அந்த வானத்துல காத்தும் அடிக்கும், புயலும் வரும். ஆனா வானம் அதால பாவிக்கப்படாது. அதுபோல மனசை பயிற்றுவிக்கும் போது இன்பம் வந்தா ரசிக்கலாம், துன்பம் வந்தா அதுவும் கடந்து போகும்னு அமைதியாயிருக்கலாம். ஒரு நடைமுறை பாதை, தி நோபல் எய்ட்ஃபோல்ட் பாத். புத்தர் சொன்ன இந்த எண்வகை பாதையை பின்பற்ற நாம சாமியாராக வேண்டியதில்ல. நம்ம அன்றாட வாழ்க்கையிலேயே இதை கடைபிடிக்கலாம். சரியான பார்வை, வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி பார்க்கிறது. எல்லாமே மாறும், நம்ம செயல்களுக்கு விளைவுகள் உண்டுன்னு புரிஞ்சுக்கிறது. ஒரு கஷ்டம் வரும்போது இதுவும் கடந்து போகும்னு நினைக்கிறது தான் சரியான பார்வை. சரியான எண்ணம், நம்ம செயல்களுக்கு பின்னாடி நல்ல எண்ணம் இருக்கணும். சுயநலத்தை விட்டு அன்பு, கருணையோட செயல்படுறது. ஒரு மீட்டிங்குக்கு போறதுக்கு முன்னாடி நான் நேர்மையா, உதவியா இருக்கணும்னு நினைக்கிறது தான் சரியான எண்ணம். சரியான பேச்சு, போய் புறம் பேசுறது, கடுமையான வார்த்தைகள், தேவையில்லாத அரட்டை, இதையெல்லாம் தவிர்க்கிறது. பேசுறதுக்கு முன்னாடி இது உண்மையா, இது தேவையா, இது அன்பானதான்னு யோசிக்கிறது. சரியான செயல், யாருக்கும் தீங்கு செய்யாம, திருடாம, தவறான பாலியல் உறவுகள்ல ஈடுபடாம நேர்மையா நடக்கிறது. சின்ன பூச்சிய கூட கொல்லாம அதை எடுத்து வெளியில விடுறது கூட ஒரு சரியான செயல்தான். சரியான தொழில், மத்தவங்கள கஷ்டப்படுத்தாத ஒரு தொழிலை செஞ்சு சம்பாதிக்கிறது. நம்ம வேலை உலகத்துக்கு நல்லதை செய்யுதா இல்ல கெட்டதை செய்யுதான்னு யோசிக்கிறது. சரியான முயற்சி, மனசுல வர்ற கெட்ட எண்ணங்களை, கோபம், பொறாமை நீக்கிட்டு நல்ல எண்ணங்களை, அன்பு, தியானம் வளர்த்துக்க முயற்சி செய்யறது. ஒரு தோட்டத்தை பராமரிக்கிற மாதிரி மனசுல இருக்கிற களைகளை பிடுங்கி நல்ல செடிகளுக்கு தண்ணி ஊத்துறது. சரியான தியானம், நிகழ்காலத்துல வாழறது. இப்போ இந்த நிமிஷம் என்ன நடக்குதுன்னு கவனிக்கிறது. சாப்பிடும்போது, நடக்கும்போது முழு கவனத்தோட செய்கிறது. கோபம் வரும்போது இப்போ எனக்குள்ள கோபம் இருக்குன்னு அதை ஒரு சாட்சியா நின்னு பார்க்கிறது. சரியான தியானம், தியானம் மூலமா மனச ஒருமுகப்படுத்துறது. அலைப்பாயிர மனச அமைதிப்படுத்துறது. தினமும் ஒரு 10 நிமிஷம் மூச்ச கவனிச்சு உட்கார்ந்தாலே மனசு கொஞ்சம் கொஞ்சமா அமைதியாகும். இந்த 8 பாதைகளும் ஒன்னோட ஒன்னு தொடர்புடையது. ஒன்ன சரியா செஞ்சா மத்தது தானா சரியாகும். முடிவுரை, அப்போ வாழ்க்கையோட உண்மையான நோக்கம் என்ன? நவீன சமுதாயம் சொன்ன மாதிரி சந்தோஷத்தை துரத்தி பிடிக்கிறது இல்ல. புத்தர் சொன்ன மாதிரி துன்பத்தை புரிஞ்சுக்கிட்டு அதோட மூல காரணத்தை சரி செய்யறதுதான். நம்ம மனசு ஒரு ஓட்டையான வாளி மாதிரி. அந்த வாளியில சந்தோஷங்கிற தண்ணிய எவ்வளவு ஊத்தினாலும் நிக்காது. அந்த ஓட்டைக்கு காரணம் நம்மளோட அடங்காத ஆசைதான். புத்தர் சொல்ற பாதை அந்த ஓட்டைய அடைக்கிறதுக்கான வழி. ஓட்டைய அடைச்சிட்டா கொஞ்சமா தண்ணி இருந்தா கூட வாளி நிறைஞ்சிருக்கும். இறுதியில வாழ்க்கையோட நோக்கம் சுதந்திரம்தான். நம்மள கட்டி போட்டிருக்கிற ஆசை, கோபம், பயம் மாதிரியான சங்கிலிகள்ல இருந்து கிடைக்கிற விடுதலை. அந்த விடுதலை கிடைக்கும்போது உண்மையான நிலையான ஒரு அமைதி கிடைக்கும். சந்தோஷம் அதுக்கு ஒரு பை ப்ராடக்டா தானா வரும். ஆக உங்க கவனத்தை மாத்துங்க. எனக்கு எப்படி இன்னும் சந்தோஷம் கிடைக்கும்னு கேக்குறத நிறுத்திட்டு, நான் எதை மேல பற்று வச்சிருக்கேன், நான் எப்படி எனக்கு நானே துன்பத்தை உண்டாக்கிக்கிறேன், அதுல இருந்து எப்படி விடுபடுறதுன்னு கேட்க ஆரம்பிங்க. இந்த எண்வகை பாதையில இருந்து ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு அதை உண்மையா கடைபிடிக்க ஆரம்பிங்க. உங்க வாழ்க்கையில மாற்றத்தை நீங்களே பாப்பீங்க. புத்தர் சொன்ன மாதிரி உனக்கு நீயே விளக்காக இரு. வாழ்க்கையோட உண்மையான நோக்கம் வெளியில இருந்து வர்ற திடீர் வெளிச்சத்துல தெரியாது. அது நமக்குள்ள மெதுவா உதிக்கிற ஞானத்துல தான் புரியும். அது நாம நினைக்கிறத விட ரொம்ப ஆழமானது.